ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்கள் நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் தோழர். ஒரு அரசியல் கட்சியிலிருந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு வந்து நிர்வாகிகள் மாறுறது வந்து ரொம்ப இயல்பான ஒன்று. அது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் எங்கேயும் மாற மாட்டாங்க. ஒரு 8 ஆண்டு ஊடக வாழ்க்கையிலும் சரி, அதற்கு முன்னாடி கவனித்ததுலேயும் கடைசியாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒருத்தர் வேறு கட்சிக்கு போனது வந்து 2010 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அப்போது திருப்பூர் எம்எல்ஏவாக இருந்த கோவிந்தசாமி போனார். அதற்கு பிறகு வந்து அதற்கு முன்போ பின்போ நாங்கள் பெரிய அளவில் இந்த செய்திகளை வந்து பார்த்ததில்லை. திடீர்னு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் மகேந்திரன் வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்து எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்தது. இதை கட்சி எப்படி எதிர்கொண்டது? கட்சி ஒரு விருப்பபூர்வமான அமைப்பு. அதனுடைய கொள்கைகள், லட்சியங்கள், திட்டங்களை ஏற்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் கட்சியில் உறுப்பினர் ஆகலாம். அதிலிருந்து முரண்படுகிறவர்கள் வெளியேறலாம். ஒரு சுதந்திரமான விருப்பபூர்வமான அமைப்பு இந்த அமைப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை, இடதுசாரிகளை பொறுத்தவரை, ஒரு தனிநபர் நலன்களை விட கட்சி நலன் மேலானது, கட்சி நலனை விட நாட்டு நலன் மேலானது. இப்படி உறுதியளித்து தான் நாங்கள் இயங்குகிறோம். தோழர் மகேந்திரன் நீண்ட காலம் கட்சியில் இருந்தவர். இப்பொழுது கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று தான் பத்திரிகைகள்லாம் அவரை அழைக்கிறது. ஏன் இந்த சூழல் ஏற்பட்டது என்பது குறித்து அவர் விளக்கியிருக்கிறார் அவர் தரப்பில். கட்சி அதிகாரபூர்வமாக இன்னும் செய்தி வெளியிடவில்லை. இந்த நிகழ்ச்சி போக்குகளை கண்ணுற்று இப்போ கட்சியின் சார்பில் ஒரு அதிகாரபூர்வமான அறிக்கை சில மணி நேரங்களில் வெளியிடப்படும். நீங்கள் வெளியிடுறதுக்குள்ளே வந்து இந்த நேர்காணலே வந்து வெளியிட்டதுக்கு பிறகு தான் நேர்காணலே வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன காரணன்றதை சொல்லிட்டீங்கன்னா நேயர்களுக்கும் அது புரியுற மாதிரி. இல்லை, கட்சியினுடைய அதிகாரபூர்வமான நான் சொல்லலாம், ஒரு அதிகாரபூர்வமான அறிக்கையை நாங்கள் வெளியிட்டுருவோம். வெளியிட்டு அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிற அந்த அறிவுக்கு முரணாக நான் எதுவும் சொல்லக்கூடாது. எனவே கட்சியின் செயற்குழு மட்டத்தில் நாங்கள் விவாதித்து ஒரு அறிக்கையை மிகுந்த நிதானத்துடன் பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் தருகிற போது அதற்கு முன்னதாகவே நான் ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. கட்சியின் முடிவு, கட்சியினுடைய அறிக்கை இப்பொழுது வெளியாகும். ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது வந்து ஒரு 2 கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க, இல்லை தோழமையோடு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு தோழமை கட்சிக்கான நிர்வாகிகள் மாறுறதை வந்து பெருமளவில் வந்து தவிர்த்துருவாங்க. அது நமக்கு தோழமைக்கு வந்து கொஞ்சம் சங்கடம் வரும். பல உதாரணங்கள் வந்து ரொம்ப சமீபத்திய உதாரணங்களே வந்து நமக்கு இருக்குது. காங்கிரஸ்லேருந்து ராயபுரம் மனோ திமுகவில் சேர முயற்சி பண்ணப்போ திமுக அதை மறுத்தாங்க. அதே மாதிரி வந்து மல்லை சத்யா அவரும் வந்து திமுகவில் சேர முயற்சி பண்ணப்போ அது மறுக்கப்பட்டது. தாவேக்கா அரசுக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவுக்கு பிறகு தான் தாவேக்கா ஆட்சி அமைஞ்சது. ஸோ அந்த இடத்துல வந்து சேர்றது ஒரு தோழமைக்குள்ள நெருடலை ஏற்படுத்தாதா? இப்போ நாங்கள் தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம். இந்த ஆட்சி மக்கள் தனித்த பெரும்பான்மையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பளித்து வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம். அந்த அரசியல் காரணம் உங்களுக்கு தெரியும். ஆளுநர் காய் நகரத்தை, மக்கள் அதிகாரத்தை அவர் கைப்பற்றிவிடக்கூடாது. எனவே இது முழுக்க முழுக்க அமைப்பாக திட்டமிட்டு அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவு. இன்னும் ஒரு கூட்டணி போல் அமையவில்லை. எந்த கூட்டணி? தோழமை தான். நட்பு, ஜனநாயக சக்திகள் அனைத்தோடும் நாங்கள் தோழமை போராட்டுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் மிக தெளிவாக இருக்கிறோம். அது ஆனால் இவ்வாறு மகேந்திரன் சேரப்போகிறார் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருது. இப்போ சேரப்போகிறார்னு 10 தினங்களுக்கு முன்னால், 10-12 தினங்களுக்கு முன்னால் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்கிட்ட பேசினார். மகேந்திரன் தொடர்ந்து எங்களோடு பேசிகிட்டு இருக்கிறாரு. கட்சியில் சேர விரும்புகிறார். நீங்கள் வெளியிலிருந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள். இந்த சூழலில் நாங்கள் அவரை இணைத்து கொண்டால் அது நமது இருவரு தோழமைக்கு இடையராக இருக்கும். நீங்கள் தவறாக நினைக்கக்கூடும். ஆனால் அவர் தொடர்ந்து நிர்பந்திக்கிறார் அப்படின்னு சொன்னபோது என்கிட்ட சொன்னார், அவர் ஜெனினா சொன்னார். வேறு சில ஜனநாயக சக்திகள் கூட இதை அறிந்து சொன்னாங்க என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், இது உங்கள் கட்சியினுடைய ஜனநாயகம், சுதந்திரம், அதில் நான் தலையிட முடியாது. அதே போன்று தொடர் மகேந்திரனும் விருப்பபூர்வமாக தான் அமைப்பில் இருக்கார். அவர் விரும்பாத போது அவர் வெளியேறலாம். அவருடைய ஜனநாயகத்தில் என்ன தலையிட முடியாது. அவர் நான் இவ்வாறு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு அவர் என்னிடம் கட்சி செயலாளருங்கிற முறையில் பேசியிருந்தால் நான் அவரிடத்தில் எதனா பேசலாம், விளக்கங்கள் சொல்லலாம். ஆனால் அவ்வாறு ஏதும் இல்லை. நல்லவேளை நீங்களாவது ஒரு குறைந்தபட்ச ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டு நீங்கள் நமது நட்புக்கும் தோழமைக்கும் ஏதாவது இடையூறு வந்து விடக்கூடாது என்று நாங்கள் அஞ்சுகிறோம் நீங்கள் சொன்ன வரைக்கும் பரவாயில்லை. இது அவர் முடிவு. உங்கள் கட்சியின் ஜனநாயகம்.
இதை நான் தலையிடுவதற்கு ஒன்றுமில்லை. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர்களை விட கட்சி பெரியது, கட்சியை விட நாடு பெரியது. அப்படி தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு அதோடு நான் முடித்து கொண்டேன். ஸோ வந்து இது உங்களுடைய கவனத்துக்கு வராமல் இந்த விஷயம் நடக்கல, தாவேக்காவும் கவனத்துக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. பேசினார், அமைச்சரே பேசினார். 2 முறை அப்படி சொன்னார். தொடர்ந்து நிர்பந்திக்கிறாங்க, தொடர்ந்து வர அவர் விரும்புகிறார். இதனால் நம்ம உறவு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே பல்வேறு செய்திகள் வருகிறது. இந்த நேரத்தில் இதுபோல் ஒரு செய்தி வந்தால் சரியில்லைன்னு தான் நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு அவர் சொன்ன பொழுது நான் சொன்னேன், உங்கள் கட்சியினுடைய ஜனநாயகத்தில் என்னால் தலையிட முடியாது. நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. ஆட்சியை நான் சொல்லலாம், வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம். எனவே மதச்சார்பின்மையில் எவ்வாறு இருக்கணும், உழைக்கிற மக்கள் பிரச்சனையில் எவ்வாறு இருக்கணும்னு சொல்ல முடியும். இது கட்சி சம்மந்தப்பட்டதால் என்னால் தலையிட முடியாது. மகேந்திரன் அவ்வாறு ஒரு முடிவு எடுத்து விட்டால் என்கிட்ட பேசினா அவருக்கு தான் சொல்லலாம். பேசாமல் அவர் விருப்பங்களை தெரிவித்திருக்கிற போது நான் அதில் தலையிட முடியாது. அது அவர் சுதந்திரம். ஸோ தாவேக்காவிற்கு இதில் ஒரு விருப்பம் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் இதை எதிர்க்கலை அப்படின்ற பிறகு தான் அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியும். எதிர்க்கலை இல்லை. நான் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து போகிறத ஆதரிக்க முடியாது. அவர் பெரிய பொறுப்புகளில் இருந்தவர். 50 ஆண்டு காலம் அவரே ஒரு விருப்பத்தை தெரிவித்து ஒரு கட்சிக்கு போகிற போது நான் ஒரு கட்டளையிட முடியாதுல்ல, போகாதுன்னு யாரையும் கட்டளையிட முடியாது. அமைப்பு வந்து விருப்பபூர்வமான அமைப்பு. லட்சியங்களின்பால், கொள்கையின்பால் ஈடுபாடு உள்ளவர்கள் மட்டுமே தான் இங்கே நீடிக்க முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் கட்சி விவகாரத்தில் தலையிட முடியாது, இப்போ ஆட்சின்னா சொல்லலாம், ஒரு மதவாத சக்திகளுடைய இதை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சிக்கு நாங்கள் சொல்லலாம், ஆனால் கட்சிக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆட்சியிலையுமே வந்து இந்த ஆட்சியில் நடக்கிற இந்த அரசில் நடந்த ஒரு விஷயம் வந்து திருப்பி இடதுசாரிகள் மேலே வந்து விமர்சனமாக அது வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இடதுசாரிகள் மட்டும் இல்லை, காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவங்க மேலே விமர்சனமாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. வேறொரு கட்சியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அவங்க வந்து ஒரு வாக்கெடுப்பு வரும்போது கிராஸ் ஓட் பண்ணுறாங்க. கிராஸ் ஓட் பண்ணதுக்கு பிறகு அவங்களில் சிலர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஆளும் கட்சியிலேயே வந்து சேர்ந்துடுறாங்க. இதை வந்து நீங்கள் இடதுசாரிகள் வந்து அமைதியாக கடந்து போகிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் உங்கள் மேலே இருக்குது. ஏன்னா அதற்கான காரணம் மற்ற மாநிலங்களில் பாஜக வந்து இதை பண்ணும்போது இதை இடதுசாரிகள் எதிர்த்துருக்காங்க, காங்கிரஸ் எதிர்த்துருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2024 இமாச்சல் பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தல் நடந்தபோது காங்கிரஸினுடைய ஒரு 6 உறுப்பினர்கள் பாஜகவுக்கு வந்து கிராஸ் ஓட் பண்ணுறாங்க. அதனால் வந்து பாஜக வேட்பாளர் வெற்றி பெறார். அதற்கு பிறகு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அவர்கள் பாஜகலே சேர்றாங்க. இதை வந்து காங்கிரஸ் வந்து ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிச்சு. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்த ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற வார்த்தையில். இப்போ தாவேக்கா பண்ணது அந்த விஷயத்துலேருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு நிற்கிது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நாங்கள் கடந்து போகவில்லை, அமைதியாக இருக்கவில்லை, அதை நான் முதல்ல மறுக்கிறேன். இது நடந்த அந்த கணமே அறிக்கை விட்டுருக்கிறோம். இது நமது ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும். அரசியல் அறமற்றது. முன்னோர்கள் நமக்கு அளித்திருக்கிற அரசியல் விழுமியங்களை இது நெருக்கடிக்குள்ளாக்கும். தமிழ் சமூகத்துக்கு அது ஏற்புடையதல்ல அப்படின்னு நாங்கள் அறிக்கை விட்டுருக்கிறோம். இது போன்ற தொலைக்காட்சியில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அமைதியாக கடந்து செல்ல விரும்பவில்லை. இப்போவும் எங்கள் கருத்து அதுதான். ஏன்னா தேவை ஏற்பட்டது. மக்கள் இப்போ தான் வாக்களித்திருக்கிறாங்க. ஏன் அது ராஜினாமா பண்ணணும், ஏன் இன்னொரு கட்சியில் சேரணும்? அது முறையல்ல. எதன் பொருட்டும் அது முறையல்ல, சரியல்ல, அது ஏற்கத்தக்கதல்ல. நாங்கள் அதை எளிமையாக கடந்து செல்லவும் இல்லை. இப்போது தாவேக்கா அரசு இங்கே உறுதியளிச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஊழலற்ற நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஆளுநர் வரையில் அந்த விஷயத்தை வந்து நீங்களுமே பாராட்டியிருக்கிறீங்க, அந்த பகுதியை வந்து பாராட்டியிருக்கிறீங்க. இது பாராட்டுக்குரியது. ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை வந்து யார் முன்னெடுத்தாலும் வந்து அது பாராட்டுக்குரியது. ஆனால் எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரி வந்து எம்எல்ஏக்கள் கட்சி மாறுற நேரங்களில் வந்து பல விஷயங்கள் வந்து பேசப்படும். அல்லது ஒரு ஆளும் கட்சியில் இருக்கிறதுனுடைய சௌகரியம் அப்படிங்கிறது வந்து என்னை விட ஒரு அரசியல்வாதி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆளும் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சௌகரியம் இருக்கும், ஒரு நிர்வாக ரீதியிலான சௌகரியம். இப்போ ஒரு எதிர்கட்சியில் இருந்தவங்க இது வரைக்கும் இது தமிழ்நாட்டில் நடக்காத விஷயம். ரிசல்ட் வந்து 20 நாளில், பதவியேற்று 14 நாளில் ராஜினாமா பண்ணிட்டு கட்சி மாறினதெல்லாம் வந்து தமிழ்நாடு வரலாறு இது வரைக்கும் பார்க்காத ஒன்று. தலைமைச் செயலகத்தில் வச்சு அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடாத ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஊழலற்ற நிர்வாகம் அப்படிங்கிற தாவேக்கா அரசினுடைய வாக்குறுதியிலிருந்து அவங்க தடமாற வச்சிடாதா? இல்லை, ஊழலற்ற அரசாங்கத்தை தருவோம் என்பது நல்லது. அதை யாரும் கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, வரவேற்கிறோம். இல்லை, நானும் சேர்ந்து பல இடங்களில் இந்த ஊழலில் இந்த கமிஷன் தர்றதெல்லாம் தடை செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிறாங்க, நல்லது. அவ்வாறு ஒரு கேரளா போல் முயற்சிகளை மேற்கொண்டால் கேரளாவில் அமைச்சர்கள் ஊழலில் ஈடுபட மாட்டாங்க. கேரள வரலாறு நீங்கள் இஎம்எஸ் அச்சுதமேனன் துவங்கி பினராயி விஜயன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்திரிகளோ தலைவர்களோ ஊழலில் சிக்கி தண்டிக்கப்பட்டதாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்காது. கட்சி தலைவர்களும் அவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள்.
லெஃப்ட்டு. அதுபோல் ஒரு நல்ல பண்புக்கூறுகள் தமிழ் மண்ணில் வந்தால் அது வரவேற்கத்தக்கது ஒரு அம்சம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோல் முயற்சிப்பதும் சிந்திப்பதுமே வரவேற்க வேண்டியது தான், நல்லதும் கூட. அதை நோக்கி தாவை நகர்ந்தால் ரொம்ப நல்லது, நகர வேண்டும் என்று நான் விருப்பம் தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் ஊடகத்தில் ஒரு உரையாடலுக்காக நான் சொல்கிறேன், இந்த சமூக அமைப்பின் அடித்தளமாக ஊழல் இருக்கிறது. முதலாளித்துவ சமூக அமைப்பில் வெல்த் கிரியேட்டர்ஸ் யார்? உழைக்கிற மக்கள் தான். கரத்தால் உழைக்கிறவர்கள் தான் செல்வ வளங்களை உருவாக்குகிறார்கள். நாட்டின் மாண்புமிகு பிரதமர் மோடி சொல்வது போல் செல்வந்தர் அல்ல, எந்த செல்வந்தரும் செல்வ வளங்களை உருவாக்குவதில்லை. இருக்கிற பெரிய செல்வந்தர்கள் எல்லோருமே செல்வ வளங்களை அபகரிக்கிறவர்கள் தான். அப்போது 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டுகிறார்கள். நாம அதுவே ஊழலின் அடித்தளம். எனவே அதற்கு முடிவு கட்டுகிற பொழுது தான் நிரந்தரமாக ஊழல் முடிவுக்கு வரும். ஆனாலும் அன்றாட வாழ்க்கையில் ஏழைகள் எளியவர்களுக்கான அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அரசு அமைப்புகள்லாம், இங்கெல்லாம் ஊழல் கூடாது. அதற்கு எதிரான முன்முயற்சிகளை அரசே முன்முயற்சிகளை எடுக்கிற போது அதை வரவேற்கிறோம். அது தொடரணும், நல்லது. இல்லை, அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இந்த எம்எல்ஏக்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதே சொல்கிறேன், இது வந்து இடைஞ்சலாக இருந்துடாதான்னு கேட்குறேன். இடைஞ்சல் இல்லை, இது பெரிய நெருக்கடி. அதான் நான் ஆரம்பிச்சு சொல்ல, ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும். அப்புறம் இது போன்றவர்களை மக்கள் கண்ணூர்ந்து மக்கள் தக்க பாடத்தை தரணும். ஜனநாயகத்தை செழுமையை செய்வது மக்கள் தான். உழைக்க மக்களின் போராட்டங்களும் மக்களுக்கு தீர்ப்பு தான் ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு. எனவே மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக சிறந்த எஜமானர்கள் அவர்கள் தான். ஏன்னா அவர்கள் மோசமானவங்க, தப்பானவங்க, மோசமாக தீர்ப்பளிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. வரலாற்றை கண்ணுறுகிறார்கள். வரலாற்றின் வழியில் ஜனநாயகத்தின் எஜமானர்கள் அவர்கள் நல்ல தீர்ப்பளிப்பார்கள், கண்ணுறுகிறார்கள். இதுதான் எங்கள் நிலை. நேற்று ஆளுநர் உரையை வந்து நீங்கள் பாராட்டியிருந்தீங்க, இந்த சில அம்சங்கள் வந்து பாராட்டும்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் குறைகளையும் சுட்டி காட்டியிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இதுவரைக்கும் இருந்த மரபு வந்து மீறப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எந்த மரபுக்காக நின்னீங்களோ அது வந்து இப்போ மீறப்பட்டிருக்கு. இது தொடர்பான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கணும். தேசிய கீதம் எத்தனை முறை பாடப்பட்டாலும் நாம் அதை மதிக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிறவர்கள் இந்திய தேசிய கீதத்தை பெருமதிப்போடு பார்க்கிறோம். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, எந்த கட்சிக்கும் கருத்து இல்லை. எனவே அதை நாம் மதிக்கிறோம். இந்திய தேசிய கீதத்தை நாம் மதிக்கிறோம். இந்தியாவை மதிப்பது போல் அதன் தேசிய கீதத்தை மதிக்கிறோம். ஆனால் ஒரு முன்னுரிமை முதலிடம் என்கிற ஒரு தமிழுக்கு தரணும். மொழி தான், மொழி வழி தேசிய இனங்களின் கூட்டு தான் இந்தியா. மொழி இல்லாமல், மொழி வழி தேசிய இனங்கள் இல்லாமல் இந்தியாவின் கூட்டிசைவு இல்லை. எனவே இந்தியாவின் கூட்டிசைவுக்கே மொழியும் மொழி வழி மாநிலமும் இருக்கிற பொழுது அதற்கு முன்னுரிமை முதலிடம் தரணும். அதான் எங்கள் நிலை. இப்போது கடந்த ஆட்சியில் வந்து ஆளுநர் RN ரவி கேட்டது வந்து தேசிய கீதத்தை 2 முறையும் பாடுங்க அப்படிங்கும்போது அந்த அரசு மறுத்தது. நீங்களும் வந்து அதற்கு உறுதுணையாக இருந்தீங்க. இப்போ இருக்கிற அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த விஷயமே வந்து ஒரு சொல்லி வச்சு நடந்தது தான். ஆளுநருக்கும் திமுக அப்போ இருந்த அரசுக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அவர் பிரச்சனையை பண்ணுற மாதிரி பண்ணார், இவங்க அதை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட உங்கள் மேலேயும் வைக்கப்பட்ட விமர்சனம். நீங்களும் சேர்ந்து தான் வந்து ஆளுநரை எதிர்த்தீங்க. இப்போ நாங்கள் வந்து சுமூகமாக நடத்தியிருக்கோம். ஆளுநர் என்ன கேட்டாலும் அதை இவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நாங்கள் சுமூகமாக நடத்திட்டோம், உங்களுக்கு அப்படி நடத்தி தெரில, நீங்கள் ஆளுநர் கூட சேர்ந்து வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடினீங்க அப்படின்ற அந்த விமர்சனம் வந்து ஏற்படல. அது ஏற்படையதல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எங்களுடைய கருத்து என்பது, கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முதல்வர் அவர் அணுகிய விதம் இருக்கு பாருங்க ஆளுநரை, அது சரி. ஆளுநர் தான் சட்டமன்ற இறையாண்மைகளை மீறினார், சட்டமன்ற தீர்மானங்களை கிடப்பில் போட்டார். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டியவர் அதை துண்டித்தார். தங்கள் மேலாதிக்கத்தை நிறுவ அவர் முயற்சி செய்தார். எனவே அன்றைய முதல்வர் அதற்கு எதிராக எழுப்பிய குரல் நியாயமானது. கூட்டணியிலிருந்து நாங்களும் எழுப்பிய குரல் மிக நியாயமானது. இதையெல்லாம் லெசன் பண்ணியிருக்கக்கூடும் ஆளுநர். தமிழ்நாடு எப்பொழுதுமே தனது அரசியல் விழுமைகளிலிருந்து, பண்பாட்டு கூறுகளிலிருந்து விலகி விடாது. அது கடந்த ஆளுநருக்கு பாடம் மட்டுமல்ல, இவரும் அதை படித்திருக்கக்கூடும். எனவே தமிழ் பூமி, தமிழ் மண் கற்று தந்திருக்கிறது. அதிலிருந்து அவர் பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்னா நான் நினைக்கிறேன். என் கருத்து இதுதான், எங்கள் கருத்து இதுதான். இப்போ அமைச்சர் அருண்ராஜ் சொன்ன கருத்தை வந்து ஒரு அரசியல் விமர்சனத்திற்கான பதிலடியாகவும் எடுத்துக்கலாம். இப்போது திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக வந்து நாங்கள் எழுதி கொடுத்த எதையுமே வந்து ஆளுநர் படிக்கலை. உதாரணத்துக்கு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், கலைஞர், இவங்களுடைய பேரறிஞர் அண்ணா, கலைஞர், இவங்களுடைய வழியில் வந்து இந்த அரசு நடக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் படிக்க மறுத்தார்.
ஆளுநராக இருந்தவர் வந்து அதை படிக்க மறுத்தார். ஆனால் இந்த ஆளுநர் வந்து விசில் புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு எழுதி கொடுத்ததையுமே வந்து படிக்கிறார். அதை படிக்கிறவருக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஆனால் இந்த ஆளுநருக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. இவர் கேரளாவில் ஆளுநராக இருந்தப்போ லெஃப்ட் கவர்மெண்ட் அங்கே இருக்கும்போது அவங்களுடைய ஆளுநர் வரையே படிக்க மறுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வந்து கடந்து போயிருக்கிறார். ஆனால் தனக்கு எதிரான ஒரு அரசு இருக்குது, தன்னுடைய கொள்கைக்கு முரணான ஒரு அரசு இருக்குது அப்படிங்கும்போது மறுத்தவர் நீங்கள் எழுதி கொடுத்ததை உங்கள் கட்சியை பாராட்டுறது, உங்கள் கட்சியினுடைய சின்னத்தை சேர்த்து படிக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. அதற்கான ஒரு பதிலடி விமர்சனமாக இது சரியான ஒன்றா இருக்குமா? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். கடந்த முறை முதல்வர் தமிழ்நாட்டின் இறையாண்மைக்காக நின்றார், சட்டமன்றத்தின் இறையாண்மைக்காக நின்றார். ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு கருத்தியல் போரை அவர் நடத்தினார். அதில் எந்த சமரசமும் இல்லை. அதனால தான் நாங்களும் ஒன்றிணைந்தோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்திருக்கிறவங்க புதிய ஆட்சி, இவ்வளவு கோடி மக்கள், 1,72,72 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார். ஜனநாயகத்தில் நம்ம வெறும் மதிப்போடு என்பது பார்க்குறோம், மரியாதையாக நம்ம பார்க்குறோம். ஒரு மாறுதல் இது, ஒரு மாற்றம் இது. இப்பொழுதுதான் ஆட்சி வந்திருக்கிறது. இனி ஆளுநர் எவ்வாறு, இது துவக்கம்தான். உள்துறை அமைச்சர் இருக்கிறாரு, ஒன்றிய அரசு இருக்கிறது, ஆளுநர் இருக்கிறார். போக போக தெரியும். இப்போது நீங்கள் இது வரைக்கும் இந்த துவக்கங்கள் நல்ல துவக்கங்கள் தான். நீங்கள் திருப்பரங்குன்றமாகட்டும், மேகதாது பிரச்சனைகளாகட்டும், தமிழ்தாய் வாழ்த்தாகட்டும், மாநில அரசினுடைய முன்னெடுப்புகள் சரிதான். இந்த முன்னெடுப்புகள் அது உறுதியாக இருக்கணும். தமிழக நலன்களை விட்டுத்தரக்கூடாது எந்த வகையிலும். அதாவது ஒன்றிய அரசுடன் நல்லிணக்க போக்கு கடைபிடிக்கக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. பிரதமர், முதல்வர் ஒரு நல்லிணக்க போக்கு இருக்கட்டும். கடந்த முறை அந்த நல்லிணக்க போக்கை சிதைத்தது முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அல்ல. அந்த நல்லிணக்க போக்கை சிதைத்தது ஒன்றிய அரசு தான், ஆளுநர் தான். அதுபோல் எதுவும் வருங்காலங்களில் நிகழக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒன்றிய அரசுக்கும் மாநிலத்துக்கும் நல்ல நிர்வாக ரீதியில் நல்லிணக்கம் இருக்கட்டும், அது தவறல்ல, சட்டப்படி. ஆனால் கொள்கை ரீதியில் கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை முன்மொழிகிற போது ஒன்றிய அரசின் அருகில் அது நெருங்கிவிடக்கூடாது. ஆனால் ஒன்றிய அரசு வந்து ஆர்எஸ்எஸ் கருத்தியலை பகிரங்கப்படுத்துது, பிரகடனப்படுத்துது. அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. எனவே அந்த இடங்களில் முதல்வர் விழிப்போடு இருப்பார் என நாங்கள் நம்புகிறோம். தமிழக அரசாங்கம் முந்தைய அரசின் நடவடிக்கைகளை அது தொடர வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசை நெருங்குறதுல வந்து எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அது மாநிலங்கள் சேர்ந்தது தான் வந்து இந்திய ஒன்றியம். அப்படிங்கும்போது மாநிலங்களினுடைய அந்த ஒத்துழைப்பு வந்து ரொம்ப முக்கியம், ஒரு நாடு வந்து சரியான முறையில் நடக்கிறது. அதை தாண்டி கொள்கை அளவில் வந்து ஒரு தாவேக்காவா, நான் அந்த அரசை விட்டுறேன், கட்சியாக வந்து அவங்க இன்னும் கொள்கை அளவில் பாஜக வீரியமாக எதிர்க்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பினராயி விஜயன் அவர்கள் மேலே வந்து இடி ரைடு நடந்தப்போ அதை ஏன் கண்டிக்கலை, இல்லை அதுக்கு ஏன் வந்து ஒத்துழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் ராகுல் காந்தி மேலே வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க. தாவேக்காவும் வந்து அந்த விவகாரத்தை வந்து கண்டிக்கலை. ஸோ இந்த தாவேக்கா ஒரு கட்சியாக பாஜக வலிமையாக எதிர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? சிறு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏன் இன்னும் தொடர் பினராயி விஜயனை கைது செய்யவில்லை என்பது அது சாதாரணமானதல்ல. அது எளிதில் கடந்து சென்று விட முடியாது. பினராயி விஜயன் ஒரு நேர்மையின் குறியீடு. இந்த ஊழல் அண்ட முடியாது. அது அங்கே வந்து இடியெல்லாம் ஒன்றும் எடுபடாது. ஆனால் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும், காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அங்கே தேர்தல் முரண்கள் இருக்கும், போட்டி இருக்கும், அது இயல்பு. ஆனால் அதை தாண்டி அவர் சொன்னது ஏற்க இயலாது. அதுபோன்ற ஒரு சூழலில் தமிழகத்தினுடைய முதல்வர் அதன் மீதான கருத்துக்கள் சொல்லியிருக்க வேண்டும், அதை கண்டித்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. இந்தியாவில் இருக்கிற பல அறிஞர்கள் கண்டித்தார்கள் அதை, பலரும் கண்டித்தார்கள் அதை. அந்த இடி என்பதெல்லாம் பிஜேபி தங்கள் நலனுக்கு, தங்கள் கைப்பாவையாக அதை செயல்படுத்த நினைப்பது என்பது சட்டத்தின் முறையினால் ஆட்சியை கேள்விக்குள்ளாக்கிவிடும். இன்றைக்கி பிஜேபி இருக்கலாம், நாளைக்கு அது தோல்வியடையாதா? ஜனநாயகத்தில் தோல்வியடையாத கட்சி என்பதே இல்லை. எத்தகைய கட்சி ஜனநாயகத்தில் தோல்வியை சந்திக்கும். அப்போ நாளை இது நாங்கள் எதிர்கொள்ளணும் இல்லை? மம்தா எதிர்கொள்கிறாங்கல்ல, மம்தா இன்னைக்கு எதெல்லாம் செய்தாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு எதிர்கொள்கிறாங்க. பிஜேபி இன்னைக்கு எதையெல்லாம் செய்கிறதோ அதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே இந்த முறைகள், சட்டத்துக்கு புறம்பான இந்த முறைமைகளில் கம்யூனிஸ்டுகளுக்கு உடன்பாடு இல்லை. எங்கே அநீதி நடைபெற்றாலும் தமிழ் மண்ணிலிருந்து முதல் குரல் அதற்கு எழ வேண்டும். முதல்வர் அத்தகைய குரலை எழுப்ப வேண்டும் என்றுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுறது, நான் வந்து கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்ற வார்த்தை வந்து
ஆரம்பத்துலேருந்தே பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த வெளியேற விவகாரத்தில் வந்து இடதுசாரிகளுக்கு ஒரு தயக்கம் இல்லை ஒரு குழப்பம் இருந்ததா? ஏன்னா நீங்களே வந்து சொல்கிறீங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம், தவேகாவிற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நீடிக்கிறோம் நீங்கள் சொன்னீங்க. இன்னொரு பக்கம் வந்து திரு சண்முகம் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இல்லை அப்படின்னு சொன்னார். 2 கருத்து. அதுக்கு 2 நாள் கழிச்சு தான் வந்து நீங்கள் கோவையில் சொல்கிறீங்க, இந்த சூழலில் திமுக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தயக்கம் இருந்ததா இல்லை வேறு எதுவும் நடந்ததா? எதுவும் நடக்கலை, எந்த தயக்கமும் இல்லை. 10 ஆண்டுகள் நட்பு தான். இப்போது அந்த தோழமையான நட்பு ஒன்றும் நாங்கள் அது முடிக்கல. அரசியலாக இன்றுள்ள சூழலில் அந்த கூட்டணியில் இடம்பெற முடியாது. விலகி நிற்கிறீங்கன்னு நாளை மறுதினம் என்பது ஆப்ஷன்ஸ் ஓப்பன் தான். எங்களுக்கு நாங்கள் பல முறை சொல்லிட்டோம், எங்களுக்கு கொள்கை முரண், பகை முரண் பிஜேபி, சித்தாந்தமாக ஆர்எஸ்எஸ், அரசியலாக பிஜேபி தெளிவுபடுத்திட்டோம். திமுக ஒரு ஜனநாயக சக்தி, இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக சக்தி. அதிமுகவும் அதே போல் மிகப்பெரிய ஜனநாயக சக்தி. யாரும் சற்றும் எதிர்பாராத அதற்கு நிகராக ஒரு ஜனநாயக சக்தியாக தேவைக்காக புறப்படுத்திருக்குது. இது மூன்றும் ஜனநாயக சக்தியாக பார்க்கிறோம். பல கட்சி இயங்கும் முறையில் இது போன்ற ஜனநாயக கட்சிகள் அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த கட்சிகளை இடதுசாரிகள் கடந்து சென்று விட முடியாது, இந்த கட்சிகளும் இடதுசாரிகளை கடந்து சென்று விட முடியாது. அரசியலாகவும் அமைப்பாகவும் கொள்கையாகவும் நாங்கள் இருக்கிறோம். சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை வைத்து எங்களை கணக்கீடுகள் மதிப்பீடுகள் செய்துவிடக்கூடாது, செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவு, இந்தியா உலகத்தில் வேற எந்த நாட்டிலே நிலவாத பன்முகத்தை கொண்டிருக்கிறது. அதன் அடித்தளம் சார்பின்மை. எனவே மதச்சார்பின்மையை காக்கிற போராட்டத்தில், உழைக்கும் மக்களின் உரிமை போர்களில், தமிழ்நாட்டின் நலம் சார்ந்த போராட்டங்களில் ஜனநாயக சக்திகளுடன் எப்பொழுதும் இணைந்து போராட, உரையாடல் செய்ய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். இடது பயணம் அது. நிலவுகிற இந்த சமூக அமைப்பை இடது பக்கம் திருப்ப வேண்டும். அரசியல் சாசனத்தின் முகப்பே அதான் சொல்லுது. தமிழ் மண்ணில், இந்திய மண்ணில் மகத்தான தலைவர்கள் தோன்றிருக்கிறார்கள், நல்ல திட்டங்களை தந்திருக்கிறார்கள், மறக்க முடியாத சேவைகளை செய்திருக்கிறார்கள். எல்லோரையும் கரங்கூப்பி வணங்குகிறோம். ஆனால் சமூக அமைப்பு, நிலவுகிற சமூக அமைப்பு அப்படியே தான் இருக்கிறது. ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் இடைவெளி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. 40 கோடி பேர் உழைக்கிற செல்வ வளங்களை 4 பேர் கொள்ளையடிக்கிறார்கள். பிறப்பால் உயர்வு, பிறப்பால் தாழ்வு, ஆண் உயர்வு, பெண் தாழ்வு, வன்கொடுமைகள் பலது நடக்குதுல்ல. எனவே முதலாளித்துவ சமூக அமைப்பின் ஊற்றுக்கண் இது. நிலவுகிற இந்த சமூக அமைப்பை இடது பக்கம் திருப்புவதற்கு ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். சிபிஐ எம்எல் லெப்ட் இன்னும் இடதுசாரி குழுக்கள் அதில் நாங்கள் இணைப்போம், ஜனநாயக சக்திகள் அதில் நாங்கள் இணைப்போம். ஒரு வலுவான பயணம். இது தேர்தல் கூட்டணி அல்ல, இது சமூகத்தில் இருக்கிற நீண்ட நெடுகாலமாக இருக்கிற சமூக அநீதிகளுக்கு எதிரான பெரும் போரை நாங்கள் துவக்குவோம். கருத்தால் உழைக்கிற உழைக்கும் மக்களுக்கு அருகில் இன்று ஜாதிய வன்கொடுமைகள், சுரண்டல், சமூக அநீதிகள் இவற்றை எதிர்த்த ஒரு குரலாக இடது குரல் ஒலிக்கும். அதற்கான பயணம் தான் அந்த பயணம். இதை நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அந்த பயணத்திலும் இடதுசாரிகள் மட்டுமல்ல, மீண்டும் சொல்கிறோம், இடது அறிஞர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், ஜனநாயக சக்திகள் நபராக கூட இருப்பார்கள், ஆனால் மகத்தான பங்களிப்பு செய்வார்கள். அவர்கள் எல்லோரையும் இணைத்த ஒரு பயணத்தை நாங்கள் துவக்குவோம். தேர்தல் வருகிற போது அப்பொழுது யாரை தோற்கடிப்பது, யாரோடு அணி சேருவது என்பது நாங்கள் கூடி முடிவு செய்வோம். இல்லை, இந்த கேள்வி நான் எதற்காக கேட்டேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு தேசிய கட்சிகளுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும், தேசிய அளவில் இருக்கிற கட்சிகளுக்கு. தாப்பாண்டியன் வந்து ஒரு நிகழ்வில் பேசும்போது சொன்னார், எங்கள் கட்சி தேசிய கட்சியாக இருந்ததுனாலேயே இங்கே ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் எங்களால் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். நான் இதை ஏன் இங்கே கொண்டு வர்றேன் அப்படின்னா, திரு வீரபாண்டியன் அவர்கள் பேசுகிறார், நாங்கள் திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார், அது ஒரு நிகழ்வு. அதற்கு பிறகு 2 நாள் கழித்து பேசுகிறார், இந்த சூழலை திமுக கூட்டணியில் நீடிக்க முடியாது. இந்த இரண்டுக்கும் நடுவில் என்ன நடந்தது அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் டெல்லிக்கு போய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளரை வந்து அலுவலகத்தில் போய் சந்திக்கிறார். ஒரு ஊடகவியலாளராக என்னால் இந்த மூணையும் பொருத்தி பார்க்க முடியுது. தாப்பாண்டியன் சொன்ன அந்த கருத்தும் எனக்கு வந்துட்டு போகும்போது, ஒரு தேசிய அளவிலான ஒரு நெருக்கடி இருந்ததா திமுக கூட்டணி இப்போதைக்கு வேண்டாம், விலகி நிற்கலாம் அப்படின்றது ஒருபோதும் இல்லை. நீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்கிறோம், வெளிப்படையாக இருக்கிறோம். தேசிய கட்சி இதில் தலையிடவில்லை, நிர்பந்திக்கவில்லை. மாநில குழு முடிவு தான். மாநில குழுவில் கூட ஒரு நபர் முடிவல்ல, கட்சி விவாதித்து தான் சில முடிவுகளை நாங்கள் எடுப்போம். இது கட்சி எடுத்த முடிவு முழுக்க. ஒரு ஆப்ஷன்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணி வைத்திருக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம்,
நீங்கள் எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இருப்பதாக ஏதோ ஒரு நடந்ததாக அவர் அங்கே போனதுனால வந்ததுனால அவர் சொல்லி அப்படி மலிவாக இடப்படக்கூடாது. சம்பவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு இல்லை ஒருபோதும் அப்படி எத்தகைய உயர்ந்த தலைவராக இருந்தாலும் தங்கள் கருத்துக்களை சொல்லலாமே தவிர திணிக்க முடியாது. இந்த முடிவுக்கு வாங்கன்னு என்னால் கூட சொல்ல முடியாது. அந்த கட்சி அத்தகைய உட்கட்சி ஜனநாயகத்தை வழங்கியிருக்கிறது. அதற்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை. வெளிப்படையாக பேசுகிறேன், மனம் திறந்து பேசுகிறேன். அவ்வாறு எதுவும் நிகழவில்லை. நீங்கள் இதை வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய சூழலில் எடுத்திருக்கிற முடிவாக பார்க்கணுமே தவிர இது ஒரு பிரகடனமாக நீங்கள் பார்க்க வேணாம். இது அவ்வாறு இல்லை. மாற்றத்திற்கு சூழல் தான். இந்த சூழல் கருதி நாங்கள் இப்போ இருக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் அந்த கணிப்புகளுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். இந்தி திணிப்பு எந்த மொழியும் திணிக்கப்படக்கூடாது என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அன்றைய சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வாறு இந்தி திணிக்கப்பட்ட போது இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி திமுக போல் களமாடவில்லை, திராவிட இயக்கங்கள் போல் களமாடவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு எங்கள் மீது தொடர்ந்து இருக்கு. அன்றைக்கி நாங்கள் வந்து இந்திய மொழிகள் எல்லாவற்றின் மீது ஒரு மதிப்பு எங்களுக்கு இருந்தது. தமிழ் மொழியின் மீது அளவில்லாத பற்று எங்களுக்கு இருந்தது. ஜீவா போல் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களை நீங்கள் அவளை எளிதில் கடந்து விட முடியாது. தோமுசி போல், வள்ளிக்கண்ணன் போல், பேராசிரியர் நாவா போல், ஜெயகாந்தன் போல், பட்டுக்கோட்டை போல் எல்லாம் இந்த மேடையிலிருந்து தோன்றி தமிழுக்கு அளிக்கப்பட்ட நற்கொடைகள். இன்னொரு முக்கியமான கேள்வி, நான் இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு கான்ஸ்பிரசி தியரியா இல்லை உண்மையிலேயே நடந்த எப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரியா மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இங்கே போய்கிட்டு இருக்கு. திமுகவும் அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக ஆதரவளிக்க தயாராக இருந்தது. இது நான் தொடர்பாக ஒரு வீடியோவில் பேசும்போது சொன்னேன். இதில் உண்மையிலேயே வந்து வெளியிலிருந்து பார்க்குற எங்களுக்கெல்லாம் வந்து உண்மையில் என்ன நடந்ததுன்றது தெரியல. எல்லாருக்குமே வந்து கண் தெரியாதவர்கள் யானையை பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே இருந்தவர். நீங்கள் அதே மாதிரி வந்து விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள், அதே மாதிரி வந்து சிபிஎம்னுடைய சண்முகம், ஐயுஎம்எல்ல வந்து அவ்வக்கர், இவங்கெல்லாம் சேர்ந்து இருந்த ஒரு மேடையில் வந்து பேசும்போது வந்து திருமாவளவன் அவர்கள் சொன்னார், இது ஒரு கருத்தாக முன்வைக்கப்பட்டது, திமுக வந்து எங்களை ப்ரெஷர் பண்ணலாம், இப்படி ஒரு கருத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இல்லை, திமுக வந்து கூட்டணி கட்சியில் ப்ரெஷர் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. உண்மையாகவே என்ன நடந்தது? இல்லை, நீங்கள் ஒரு கட்சிக்குள் ஒரு அங்குக்குள் தோழமை கட்சிகள் கூடி பேசுகிற போது உண்மையாகவே என்ன நடந்தது என்கிற கேள்வி எழுப்பது ஜனநாயக பண்பல்ல. ஒன்று, ஒரு வெளிப்படையாக கொள்கைகளோ பிரகடனங்களோ வருகிற போது அது மீது கருத்தை நாம் சொல்லலாமே தவிர நீங்கள் நம்மளை 4 பேரும் ஒரு தோழமையாக நம்பிக்கையாக கூடி பேசுகிற போது அதை அத்தனையுமே வெளிப்படுத்துவது மரபல்ல, பண்பல்ல. ஒன்று. ஆனால் ஒன்று என்னால் சொல்ல முடியும், எப்பொழுதுமே இந்த 5 ஆண்டுகளில் தமிழக முன்னாள் முதல்வோடு நெருங்கி பழகியிருக்கிறோம். ஒருபோதும் எந்த நிர்பந்தங்களையும் பண்ணதில்லை, டோனு உயர்த்ததில்லை, ரொம்ப தோழமையாக தான் நடந்து கொள்வார், திணித்ததில்லை. அந்த இடங்களை பெறுகிற போது ஒரு இடத்தை குறைக்கிற போது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், ஒத்துழைங்கன்னு தான் சொன்னார். அப்போது நிர்பந்தங்களை அவர் பண்ணதில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். திமுக அதிமுக ஜனநாயக சக்திகள் பிஜேபியுடன் இணைந்து வாக்குகளை கேட்டதால் தான் அதிமுக மாசுபட்டது. எங்கள் பார்வையில் பிஜேபியோட இணையாமல் அதிமுக திமுகவும் ஒரு முயற்சி எடுத்ததால் கூட ஜனநாயக சக்திகள் நல்ல முயற்சின்னு கூட நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த இடத்துல கவர்னர் காய் நகர்த்துக்கிறார், அதுதான் நாங்கள் பார்க்குறோம். 108 இடங்களை பெற்றிருக்கிறது தாவேகா, நாம் விரும்புகிறோமோ இல்லையோ. ஆனால் ஜனநாயகத்தில் யார் ஆட்சி அமைக்க அழைக்கணும்? ஆளுநர். தாவேகா தான் அழைக்கணும். ஆனால் டிலே பண்ணுறாரு, அது டிலே அண்ட் டாக்டிக்ஸ் ஆகுது. அப்போது நீங்கள் அலைகழிக்கிறாரு. எனவே தான் நாங்கள் சொன்னோம், தாவேகாவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டும் என்ற முதல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம் இல்லைங்களா. கவர்னர் மக்கள் அதிகாரத்தின் மீது அமர்ந்து விடக்கூடாது, அல்லது அந்த அதிகாரத்தை கடந்து விடக்கூடாது, அது மட்டுமே எங்களுக்கு குறியாக இருந்தது. எனவே தான் இத்தகைய கொள்கை நிலையை நாங்கள் எடுத்தோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து உங்கள் நினைவும் கருத்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மற்ற நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.